ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டர் பன்னீர் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 வெங்காயம், 2 தக்காளி, பூண்டு, இஞ்சி, 5 முந்திரி பருப்பு, பச்சை பட்டாணி, பன்னீர், சில்லி பவுடர், கொரியண்டர் பவுடர், கரம் மசாலா பவுடர், பட்டர், கஸ்தூரி மேத்தி. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இஞ்சி, பூண்டு அதையும் போட்டு வதக்கணும். வெங்காயம் வதங்கினோடனே தக்காளியும் போட்டு நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கணும். அதிலே ஊற வச்ச முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிக்கணும். ஆறினோடனே வதக்கினோடனே அதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துங்க. ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் பட்டரு, ஆயிலும் ஊற்றிக்கணும். ஹீட் ஆனோடனே ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு தாளித்து ஒரு வெங்காயம் பொடிசாக அரிஞ்சு போட்டு வதக்கிக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே அரைச்ச விழுது அதில் சேர்த்து நல்லா வதக்கணும். ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் சிவப்பு மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். வதங்கின உடனே அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கொதிக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுங்க. ஃப்ரெஷ் பட்டாணி அப்படியே சேர்த்துக்கலாம். அது கொஞ்சமாக வெந்த உடனே பன்னீரையும் அதில் சேர்த்துக்குங்க. சேர்த்து கொஞ்சம் நேரம் மூடி விட்டு கொதிக்க விடுங்க. அது கொஞ்சம் சுண்டனோடனே தேவையான அளவு கஸ்தூரி மேத்தி மேலே தூவி சுவையான மட்டர்